ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மணி சீரீஸில் UpWorkங்கிற ஒரு வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். UpWork பார்த்தீங்கன்னா நத்திங் பட் ஃப்ரீலான்சிங் சைட்டு அதுவும் நிறைய பேர்த்துக்கு UpWorkை பற்றி தெரிஞ்சிருக்கலாம். அப்படி தெரிஞ்சிருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டினியூவாக அந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். சப்போஸ் அப்படி தெரியலனா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதை பார்த்து முடிச்சுட்டு போய் அந்த வீடியோ பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்திருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் உங்களுக்காக கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா UpWorkல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க UpWork பற்றி நிறைய வீடியோ போடுங்கன்ட்டு. ஸோ அதுக்காக இன்றைக்கி வீடியோ போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீரீஸாக பிரிச்சிருக்கேன். பர் டே பார்த்தீங்கன்னா மினிமம் 1 வீடியோ தான் நாங்கள் போட்டுருவோம். 2 வீடியோ ட்ரை பண்ணிருக்கோம். பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு வீடியோ பற்றி போடலான்ட்டு ஒரு முடிவோடு இருக்கும் எங்கள் டீமில் எல்லோரும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா UpWork சீரீஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக பார்த்தீங்கன்னா UpWorkல பார்த்தீங்கன்னா வேலை எடுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பிஃபோர் டேக்கிங் ப்ராஜெக்ட். அதாவது நம்ம ஒரு ப்ராஜெக்டை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் நம்மளோட ப்ரொஃபைலுக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 5 டிப் பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் த ஜாப். அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு மல்டிபிள் ஸ்கில்ஸ்லாம் இருக்கலாம். ஸோ நமக்கு எது செட் ஆகுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில்டர் பண்ணி அதுக்கான ஜாபுக்கு மட்டும் நம்ம அப்ளை பண்ணால் நம்ம ப்ரொஃபைலை கொடுக்கலாம். அதான் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் த ஜாப். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா செக்யூர் அவைலபிலிட்டி. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க்குக்கு போயிட்டுருப்போம், இல்லாட்டி நம்ம காலேஜ் போயிட்டுருப்போம், இல்லை ஸ்கூல் போயிட்டுருப்போம், இல்லை சம்வேர் ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்ருப்போம் இல்லையா. ஸோ அப்படி இருக்கிறப்ப நமக்கு ஃப்ரீ டைம் எவ்வளோ நேரம் இருக்குது, நம்ம இவ்வளோ ஒர்க்கு போக இதில் எவ்வளோ நேரம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம், டெய்லி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கேலண்டர் மாதிரி நமக்கு நாமே போட்டு வச்சுட்டு முடியும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் எடுத்ததுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் நமக்கு வராது. நம்ம ப்ராஜெக்ட் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கா, நம்ம பாட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டே இருக்கலாம். சப்போஸ் நம்ம இதெல்லாம் பிளான் பண்ணாமல் போயிட்டோம் அப்படின்னா ப்ராஜெக்ட் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு கிளைண்ட்டு கூட இன்ட்ராக்ஷன் பண்ண முடியாது, இல்லை டெட்லைனுக்குள்ளே முடிக்க முடியாது. அது இருக்கானுங்க நான் பார்த்தீங்கன்னா செகண்ட் வச்சுருக்கேன் செக்யூர் அவைலபிலிட்டி. உங்களோட டைமிங்கை நீங்கள் எவ்வளோ நேரம் ஃப்ரீயாக இருப்பீங்கிறத ஃபஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணலாம். தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மேக் இட் கிளியர் ஒய் யுவர் ரைட் ஃபிட் அப்படிங்கிற இதுக்கு என்னென்ன பார்த்தீங்கன்னா ஒரு மீனிங்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸஸ் என்ன, நம்மளோட ஓன் டேலண்ட் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபைலில் நம்ம கொடுத்தாகணும். நம்மளோட ஒர்க்கை பார்த்துட்டு தான் கிளைண்ட் பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஸ் ஆவாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளைண்ட்டையும் பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஸ் பண்ணுற மூலியம் மட்டும்தான் நமக்கு அதிக ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கலாம். இம்ப்ரெஸ் மீன்ஸ் நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை, பட் ஆனால் கிளைண்ட் இன்ட்ராக்ஷன் பண்ண தேவையில்லை. ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபைலில் ஓன் ப்ரொஃபைலாக இருக்குது. இல்லை நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் நம்ம பெஸ்ட்டு வேவாக கொடுத்துருந்தா மட்டும்தான் கிளைண்ட் பார்த்தீங்கன்னா ஓகே இவங்ககிட்ட நம்ம ஒர்க்கு கொடுத்தா இவங்க முடிச்சுடுவாங்க அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வரும். ஸோ அதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, தேர்ட் பாயிண்ட்டு. சப்போஸ் உங்களுக்கு எப்படி டிஸ்கிரிப்ஷன் க்ரியேட் பண்ண தெரியல, ஒரு பெஸ்ட்டு ப்ரொஃபைல் எப்படி க்ரியேட் பண்ண தெரியல அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கம்மிங் இந்த வீக்கில் இல்லை நெக்ஸ்ட் வீக் மண்டே டியூஸ்டேயில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை பற்றி ஒரு வீடியோ போட்டுடலாம். உங்களுக்கு அதை பற்றி வீடியோ வேணால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ கமெண்ட் பார்த்து அதுக்கு அது மாதிரி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நோ இஷ்யூ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிங் யுவர் கிளைண்ட். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கிளைண்ட்டு கூட கான்வர்சேஷன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நான் கிளைண்ட்டுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி உங்களோட கேரக்டரும் கிளைண்ட்டோட கேரக்டரும், உங்களோட எக்ஸ்பெக்டேஷனும் கிளைண்ட்டோட எக்ஸ்பெக்டேஷனும் ஒரே மாதிரி இருந்தால் மட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராஜெக்ட் எடுங்க. சப்போஸ் நீங்கள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கீங்க, அவர் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணுறாரு, இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறாரு முடியல, ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தனுக்கு கீழே இல்லை ஒருத்தருக்கு அடிப்படைஞ்சு வேலை செய்ய உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் 2 பேத்துக்கும் செட் ஆகாது இல்லையா. ஸோ அப்படி இருக்கிற கிளைண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஸ்டேவாகவே இருந்துக்கோங்க விட்டுருந்து. நமக்கான கிளைண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஸோ உங்களுக்கான கிளைண்ட் யாருங்கிறத நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாம் ஒரு பெஸ்ட் வேங்க. அதான் 4th டிப் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து 5th பார்த்தீங்கன்னா மேனேஜ் யுவர் டைம். ஆல்ரெடி செகண்ட் ஸ்டெப்லேயே சொல்லியிருப்பேன் செக்யூர் அவைலபிலிட்டி. இது பார்த்தீங்கன்னா மேனேஜ் யுவர் டைம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா எடுத்து முன்னாடி பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் போகாமல் இதுக்கு முன்னாடி ஃப்ரீலான்சிங் இப்போ தான் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா எடுத்து முன்னாடி பிக் ப்ராஜெக்ட்ஸ்லாம் போய் நம்ம ஒர்க் பண்ணாமல் ஸ்மால் ப்ராஜெக்ட்ஸே எடுத்து பண்ணலாம். ஸ்மால்னால் எப்படி சொல்லலாம்னா ஒரு ஃபோட்டோ எடிட்டிங், இல்லை ஒரு வீடியோகிராஃபர், அப்படி இல்லைனா ஒரு லோகோ கிரியேட்டர். அதுவும் ஒவ்வொரு செக்ஷன்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இதே டேட்டா என்ட்ரினா ஒரு 4-5 பேஜ் டேட்டா என்ட்ரி எடுத்து பண்ணி தரது, வெப் ரிசர்ச் பண்ணி தரது. இதே ஒரு டெவலப்பராக இருந்தால் ஒரு எரரை ஃபிக்ஸ் பண்ணுறது. இந்த மாதிரி நமக்கு ஒரு ஸ்கில்ஸ் இருக்கிறப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா குட்டி ப்ராஜெக்ட் எடுத்து ஃபஸ்ட்டு பண்ணுறது மூலிமா நமக்கு ஒரு நல்ல வியூ கிடைக்கும், நல்ல ஒரு மினிமமான ஏர்னிங் கிடைக்கும், நமக்கு நிறைய ஐடியா கிடைக்கும் இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது. எடுத்துக்கிட்டே பெரிய ப்ராஜெக்ட் போயிட்டு நமக்கு பெரிய ஹெட்டேக்காக இருக்கும், முடிக்க முடியலாட்டி கிளைண்ட் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது, நமக்கு பெரிய ப்ராப்ளம் ஆயிரும். அப்போ நம்ம ரேட்டிங் கம்மியாக கொடுப்பாங்க. ஸோ எக்கச்சக்கமான ப்ராப்ளம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரே வழினா சின்ன ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு கொடுக்குற 5th டிப்.
இன்றைக்கியோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் சீரிஸோட வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. இதோட உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அப்போ எனக்கு அடுத்து ஒரு மோட்டிவாக அடுத்த வீடியோ போகிறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் நியூ ப்ராஜெக்ட் பற்றி அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பேச போகிறேன். ஸோ அதை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பை.